வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குஜராத்தில் நடந்த விமான விபத்து. இது ஒரு சோகமான நிகழ்வு தான். இந்த விமான விபத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன, அது எப்படி நடந்திருக்கலாம், இவ்வளோ பெரிய சேதம் எப்படி ஏற்பட்டது அப்படின்ற செய்திகளை தான் விரிவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி விபத்தில் சிக்கிக்கொண்ட அந்த விமானம் போயிங் 787 அப்படின்ற மாடலை சேர்ந்த ஒரு விமானம். ஏஐ 171 அப்படின்ற நம்பரோட இருக்கக்கூடிய அந்த விமானம் ஏர் இண்டியாவோட விமானம். அது இந்த விமானம் இங்கே அகமதாபாத்தில் கிளம்பி நேராக லண்டனுக்கு போகக்கூடிய ஒரு விமானம். இந்த விமானத்தில் இந்தியர்கள் தவிர்த்து ஆங்கிலேயர்கள், அப்புறம் போர்ச்சுகீசியர்கள்னு நிறைய பேர் அதில் பயணிச்சிருக்காங்க. இந்த விமானத்தில் சுமார் இந்த குரூவோடு சேர்த்து 248 பேர் என்னவோ இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யாராவது பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது ரொம்ப சோகமான ஒரு விஷயம். சுமார் அதாவது இந்த ஆல்டிடியூடை சொல்லும்போது 500 அடி வர ஒரு ஹைட்டும், அதுக்கு மேலே 500லேருந்து 3000 வர ஒரு ஹைட் சொல்லுவாங்க. இது சுமார் 660 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்றாங்க. 660 அடியாகத்தான் இருக்குமான்றது, 660 மீட்டர்னு சொல்கிறாங்க, சாரி. அது அவ்வளோதான் இருக்குமான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து வெளியே மேலே கிளம்பிருச்சு அப்படின்னு சொன்னாலே அது ஒரு கிட்டத்தட்ட அது டேக் ஆஃப் ஆகும்போதே ஒரு 1000 ஃபீட்டுக்கு அது போயிடும். ஆனால் சொல்லப்படுவது 650 அடின்னு சொல்கிறாங்க. அது போய் விழுந்த இடம் மற்றொரு சோகம். மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் விடுதி மேலே போய் விழுந்திருக்கு. அது விழுந்தது ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போயிருந்தால் கூட அந்த மாணவர்களாவது தப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஃப்ளைட்டு கிளம்ப வேண்டிய நேரம் 1:17, ஆனால் கிளம்புனது 1:38. ஏற்கனவே 20 நிமிஷம் லேட்டாக தான் கிளம்பியிருக்கிறாங்க. அந்த 20 நிமிஷன்றது இன்னொரு 10 நிமிஷம் சேர்த்து ஒரு 1:45க்கு மேலே கிளம்பியிருந்தாங்கன்னா கூட அந்த மாணவர்களாவது தப்பிச்சிருந்துருப்பாங்கன்றது இந்த இடத்துல நம்ம சோகத்தோடு சுட்டி காட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சில நேரங்களில் தாமதமும் நல்ல விஷயமா இருக்கும். இந்த இடத்துல இந்த தாமதமே வேற ஒரு காரணத்துக்கு இதாகிடுச்சு. இந்த மாணவர்கள் இந்த விபத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு ஆள்கள் அவங்களுக்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. பொதுவாகவே இந்த விமானங்கள்லாம் எரிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது எரிவதற்கு காரணம் என்னென்னா, வானத்தில் தீப்பிடிச்சி எரியறது ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஆனால் கீழே விழுந்தால் கண்டிப்பாக தீப்பிடிச்சி எரியும். ஏன்னா இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் ஃப்ளைட்டுன்னு சொல்கிறாங்க. 20 மணி நேரமும் 24 மணி நேரமும் ஃப்ளைட்டை பறக்கக்கூடிய நேரம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு பறக்கிறதுக்கு தேவையான முழு எரிசக்தியும் அந்த எரிபொருளும் அதை தான் இருந்திருக்கும். கீழே விழுந்து உடஞ்ச உடனே என்ன இருக்கும், அந்த எரிபொருள் வெளியே வர ஸ்பார்க் அடித்து தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும். அப்படி தான் எரிஞ்சிருக்கும். அதை கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்த செய்தி 160 170 பேர் இறந்துட்டாங்கன்னு வந்திருக்கு. மொத்தமே எல்லாருமே இறந்துருவாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர்கள் அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்து இனிமேல் பொழைச்சி நார்மல் லைஃபுக்கு வர்றதுன்றதெல்லாம் ரொம்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்படி சக்கரை நாற்காலி அது இதுன்னா அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்குறோம். இதில் முன்னாள் குஜராத் முதல்வர் ரூபாலின்னு ஒருத்தரும் போயிருக்காரு. அவர் மகளை பார்ப்பதற்காக போனார் அப்படின்றாங்க. அவங்க மகளுக்கும் இது ஒரு சோகம் தானே. ஸோ எல்லாருக்குமே சோகம்தான். அதில் அவருக்கும் அந்த சோகத்தோட நீட்சி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம்.
இதில் உடனடியாக பிரதமர் மோடி, அமித்ஷா, அப்புறம் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் நாயுடு எல்லாருமே வந்து உடனடியாக களத்தில் இறங்கி என்ன செய்யணுமோ செய்யுங்க, எல்லா விதமான உதவிகளையும் தரோம் அப்படின்னு சொல்லி குஜராத் அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதில் உடனடியாக என்ன உதவி செய்ய முடியும்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து கவலைக்கிடம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் அறிவிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த விமான விபத்துக்கள்லாம் வந்து நடப்பது வந்து இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சாச்சு. சுமார் கடந்த 30 ஆண்டுகளில் வந்து இந்தியாவில் நடந்த விமான விபத்துன்னு பார்த்தோம்னா 2 தான். ஒன்று 1996 டெல்லியில் ஒரு சவுதி அரேபியா ஃப்ளைட்டும் இன்னொரு ஃப்ளைட்டும் வானத்திலே நேருக்கு நேராக மோதி மொத்தமாக ஒரு 370 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2010 வந்து மங்களூரில் ஒரு விமான விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த கடந்த 1995 2025 வரை இருக்கக்கூடிய 30 ஆண்டுகால இடைவெளியில் விமான விபத்துன்றது 2 முறை தான் நடந்திருக்கு. அதுலேயும் இந்த போயிங் விமானம் 2018 உள்ளே கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண நாள்லேருந்து இன்றைக்கி வரை எந்த விபத்தும் நடக்கலை. இதுதான் முதல் விபத்து. இந்த இந்த மாடலில் உள்ள ஃப்ளைட் வந்து உள்ளே வந்து 7 வருஷம் ஆகுது. இதுவரை ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டு கூட வந்ததில்லை. எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு முழுக்க பாதுகாப்பான ஒரு விமானம் அப்படின்றாங்க. அதே போலவே பார்த்திங்கன்னா, இந்த விபத்து நடக்கும்போது சரியாக 4 நிமிஷம் தான் அவங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு. 1:38க்கு ஃப்ளைட்டு கிளம்பி இருக்குது, 1:42க்கு ஃப்ளைட்டு கீழே விழுந்துருச்சு. அந்த டேக் ஆஃபும் விழுந்த நேரம் தான் நடந்திருக்குது. கிளம்பிய வேகத்துலேயே எப்படி விழுந்தது, அந்த அளவுக்கு என்ன பெரிய டெக்னிக்கல் ஃபால்ட்டு அப்படிங்கிறது இன்னும் அந்த ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னும் அவங்களுடைய விசாரணை முடிஞ்சு எந்த தகவலும் இன்னும் வரல. அந்த தகவல்கள் நாளைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எது வந்தாலும் வராவிட்டாலும் இதை விபத்து அப்படிங்கிறத ஒன்றுமே பண்ண முடியாது. அது நடந்துருச்சு. யாரோட தவறு, எங்கேயோ ஒரு மனித தவறு தான் நடந்திருக்கும். ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மனித தவறுகள் தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மனித தவறுக்கு யாரை குற்றம் சாட்டுவது, யாரோட பிழை? இன்னும் சொல்லப்போனால் அந்த விமான நிலையமே வந்து அதானியோட மெயின்டெனன்ஸில் இருக்குது. அதானியோட நிறுவனம் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ இதற்கு முழு காரணம் அதானி தானா? அப்போ அதானியின் மீது இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா? அதானியின் நிறுவனத்தின் இந்த மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுவாங்களா? இன்னும் பல கேள்விகள் இருக்குது. எந்த கேள்விகள் இருந்தாலும் இறந்த உயிர்களுக்கு ஈடு செய்ய முடியாது. பல்வேறு காலகட்டங்களில் விமான விபத்துகள்னு ஏற்படும் போதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா, அந்த பைலட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமானியோட திறமையால் அந்த விபத்துகள் பலமுறை தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து அவருக்கு எந்த விதமான அவகாசமும் கிடைக்கல அப்படின்றது தான் ரொம்ப சோகமான செய்தி. ஏன்னா அவர் கொடுத்த முதல் செய்தி வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ட்ரோல் டவருக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க, ஃப்ளைட்டில் இது மாதிரி பிரச்சனை பண்ணுது, இந்த லிவர் வேலை செய்யலை, அந்த ஜாக்கி வேலை செய்யலை அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சொல்கிறதுக்குள்ளேயே பயணிகள்கிட்ட சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு, நம்ம திரும்பி போகிறோம், இல்லைன்னா கிராஷ் லேண்டிங்காக இருக்கும், ஏன்னா இந்த வீல் சக்கரம் வெளியே வர மாட்டேங்குது, அதனால் தரையில் மோதி தான் நிற்கும் ஃப்ளைட்டு, அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், எல்லோரும் சீட்டில் பத்திரமா உட்காந்துருங்க, நாங்கள் இப்போ தரை இறக்கிட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து எதுக்குமே டைம் கிடைக்கல போல் இருக்குது அவங்க அந்த விமானிக்கு. அந்த 4 நிமிஷத்தில் அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவர் முடிவெடுத்து கடைசியாக அவர் சொன்னது என்னென்னா, ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறார். 4 நிமிடங்கள் தான் அவருக்கு டைம் இருந்திருக்கு. ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கே அதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் போயிருக்கும். அதுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் பண்ணியிருக்கு. அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணி கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்கிறதுக்கே அவருக்கு இன்னொரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் ஆயிருக்கும். அந்த கடைசியாக அவர் சொன்ன ஒரே செய்தி என்ன, மேடே மேடே மேடே, அவ்வளோதான் சொல்லியிருக்கிறார். மேடேனா எங்களால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன் போயிடுச்சின்னு அர்த்தம். மேடே அப்படிங்கிறத வந்து SOS அப்படின்னு சொல்லுவாங்க, சேவ் அவர் சோல்ஸ் அப்படிங்கிறது தான் மேடே. அதாவது அந்த காலத்தில் முதல்ல தந்தி வந்தது பார்த்திங்களா, டெலகிராஃப். அப்போ டெலகிராஃபில் ரொம்ப குறுகிய வார்த்தையில் செய்தி அனுப்புறதுக்கு இந்த வாசகம் பயன்பட்டுச்சுன்றதுக்காக மேடே அப்படின்றத ஒரு குறியீடாக வச்சுருந்தாங்க. அந்த மேடேக்கு வந்து ஒரே ஒரு நம்பரை போட்டால் போதுமா, போட்டாலே அந்த மேடேன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. ஸோ இப்படி அந்த மேடே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவருக்கு அவகாசமே இருந்திருக்கு. அப்படின்னா பயணிகளை அவர் வந்து எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு கூட நேரம் இருந்திருக்காது. அதுக்குள்ளே ஃப்ளைட்டு விழுந்து முடிஞ்சு போயிடுச்சு எல்லாமே. அப்போது அது இன்னும் ஒரு சோகம்.
என்னென்னா என்ன நடந்ததுன்னே தெரியாமலேயே ஒரு 250 பேர்கிட்ட செத்து போயிருக்காங்க பாவம். ஒரு விபத்து, நம்ம விபத்தில் சிக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. ஏறி உட்காந்து என்னவோ நினச்சி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சோகம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதுபோல் மேலும் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியிலையும் சரி, இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸும் சரி தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இந்த நெக்லிஜென்ஸ் யார் மூலமாக நடந்தது? எந்த ஒரு விபத்து நடந்தாலும் அங்கே ஒரு காரணம் இருக்கும், ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்கும். அதெல்லாம் எதுவும் இல்லாமல்லாம் விபத்துகள் நடக்காது. விபத்து நடந்திருக்குன்னு சொன்னாலே அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை யாரால் ஏற்பட்டது? இப்போ உடனே சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டார், மோடி, அமித்ஷா, நாயுடு எல்லோரும் ரிசைன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு தீர்வாகாது. அதுக்கு அவர் லால் பகதூர் சாஸ்திரி உதாரணத்துக்கெல்லாம் போனார். அது பேச்சுக்கு வேணால் நல்லாயிருக்கும், பட் அதெல்லாம் சரியான விஷயம் கிடையாது. முதலில் அந்த தவறு எப்படி நடந்தது, அந்த விபத்து எப்படி நடந்ததுன்றதை நேர்மையாக விசாரித்து அதன் உண்மைத்தன்மையை கொண்டு வந்தால் தான் அடுத்த முறை இது போன்ற விபத்துகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.